சொல்லுங்கம்மா. என் பேர் ரோசிம்மா. நான் மதுரையிலேருந்து வரேன். எனக்கு கூட பிறந்தவங்க 3 பொம்பளை ஆள், 2 ஆம்பளை ஆள். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. சின்ன பிள்ளைலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம்மா. நான் கேட்ரிங் வேலைக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு அவன் ஒரு 6 மாதம் தான் ஆச்சு, போயிட்டான். என்னை விட்டு அவன் போயிட்டான். சரி அவன் போயிட்டான்னு நான் வேறு வேலை பார்த்துட்ருக்கேன். மணிகனன்ட்டு ஒருத்தவர் எனக்கு பழக்கமானார். கேட்ரிங் வேலை அவர் நான் வேலை பார்க்குற இடத்துக்கு வருவார். பேசக்குள்ள இருக்கையில் அப்போது ஒரு 6 மாதம் தான் பழக்கம். 6 மாதம் 3 மாதம் தான் பழக்கம் பண்ணினா உடனே அவர் என்னை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு, உடம்பு முடியாதவங்க, எனக்கு நரம்பு தெளிச்சிருக்கு. யாருக்கு? எனக்கு இருக்கு. அப்படியா? என்ன ஆகும் உங்களுக்கு? ஜன்னி வருமா? அப்படியா? ஜன்னி இருக்குமா எனக்கு. ஜன்னின்னா இழுப்பு வரும். இழுப்பு. இதெல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் நான் வேலைக்கெல்லாம் போவேன். மறைச்சிட்டு தான் வேலைக்கெல்லாம் போவேன். வெளியே யார்ட்டும் சொல்ல மாட்டேன். எனக்கு வர்ற நோயெல்லாம் யார்ட்டும். மருந்து ஏதாவது சாப்பிட்றீங்களா? மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு வேலை இடத்துல எல்லாம் அந்த மாதிரி வருமா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாம் என்னை பார்த்துருக்காங்க, எல்லாரும் நல்லா பார்த்துருக்காங்க. அது என்னன்னா சொல்லிடணும், நீங்க மறைச்சு வைக்கவே தேவையில்லை. நீங்க சொன்னீங்கன்னா தான் உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஒவ்வொரு இடத்துல சொல்லுவேம்மா, ஒவ்வொரு இடத்துல வேலை கூப்பிடாம போயிடுவாங்க. முடியாத நேரத்துல வந்துருச்சுன்னா அந்த நேரத்துல அப்போ அவங்களுக்கு ஒரு இதாயிரும் அப்படின்னால என்னை கூப்பிடாம போயிடுவாங்க. அதனால கொஞ்ச நேரம் அந்த நேரத்துல நான் மறைச்சு வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ண கல்யாணம் அவர்கிட்ட சொன்னீங்களா? சொல்லிட்டேம்மா, எல்லாமே சொல்லிட்டேன். எனக்கு நரம்பு தெளிச்சிருக்குது, கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிட்டாருங்க. அது லவ் மேரேஜா? இதா எதுங்க வந்தேன், சும்மா ஒரு பேச்சு வாக்குல தான் முடிச்சது. அது முடிச்சு உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கலையா? என் வீட்டுல அம்மா இல்லைங்கம்மா. அவங்க ஏன்? அம்மா அப்பா பார்த்தாங்க. அப்போ சரி கஷ்டம், வீட்டு சூழ்நிலைனால நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த வேலை போகிற நேரத்தில் எனக்கு சரி ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, உங்கள் அம்மா இன்னும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, கல்யாணம் முடிக்காமல் நீங்கள் உழைச்சி உங்கள் வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படினாலும் பரவாயில்ல, நான் இருந்துக்கிட்டு தான் இருந்தேன். என் மனசை மாற்றி அப்படியே இன்னொருத்தவங்ககிட்ட கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அந்த நிலைமைக்கு நான் போயிட்டேன் அங்கிட்டு. அதனால் எனக்கு அங்கேயும் பிரச்சனை அதையும் வந்துட்டேன். அந்த இதுலேருந்து இப்போ இவர்கிட்ட நான் கல்யாணம் முடித்தேன், மணிகண்டன் இவர்கிட்ட முடிச்சு இப்போ வாழ்ந்துக்கிட்டு தான் வந்தேன். நல்லா தான்மா செஞ்சார், எனக்கு எந்த குறையும் இல்லை. அவர் நல்லா நான் பார்த்துக்கிட்டேன், அவர் என்னை பார்த்துக்கிட்டாரு. நான் கல்யாணம் முடிஞ்சது நான் வாழ்கிற வரைக்கும் ஒரு நாள் என்கிட்ட சொல்லி கட்டினதே கிடையாது. ஒரு வார்த்தையெல்லாம் அடிச்சிருக்காரு, வஞ்சிருக்காரு, சண்டை போட்டிருக்காரு. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி கட்டினதே கிடையாது. அவர் நல்ல மனுஷன், நான் குறை சொல்லலை. மணிகண்டன் அந்த விஷயத்துல நல்லவன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் என்கிட்ட ஆளணும், அதுக்காண்டி தான் நான் இப்போ வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு நான் அவள் வேலை பார்க்குற காசெல்லாம் நானும் வேலை பார்த்துருக்கேன், அவர் வேலை பார்த்துருக்காரு. 2 பேரும் வேலை பார்த்து நாங்களாம் தனியாக வீடு பிடிச்சி நாங்களாம் பீரோ கட்டில்